வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? குழந்தைகளுக்கு ஃபுல்லாக லீவ் விட்டாச்சு. ஃபுல்லாக வெளியூர்களுக்கு அங்கிட்டு போயிடலாம். குழந்தைகள் இந்த டயத்தில் தான் எங்கேயும் நம்ம போகவும் முடியும். எல்லாம் போகிறதுக்கு வெயிலும் ஜாஸ்தியாக இருக்குது. கொஞ்சம் குழந்தைகளையும் பத்திரமா பார்த்துக்கிடணும் நம்ம வேலை. இப்போ இன்றைக்கி முட்டை வறுவல் தான் ரெடி பண்ண போகிறேன். எடுத்து வச்சுருக்கேன் முட்டை. நான் 2 பேருங்கிறதுனால 2 முட்டை தான் எடுத்திருக்கேன். கூட ஒரு முட்டையும் போடல அளவாக வச்சா தான் திரும்ப மீதம் ஆயிடுச்சுன்னா கீழே போட வேண்டியது வரும்ன்ட்டு 2 முட்டையை ஃபஸ்ட்டு அவிச்சு வச்சுருக்கேன். எடுத்து வச்சாச்சு. இப்போது பெரிய வெங்காயம் கொஞ்சம் நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுருந்தேன். அதோட ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சிடலாம். அதோட கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி கடுகு உளுந்தம் பருப்பு இதுக்கு தேவையில்லை. சோம்பு போட்டிருக்கேன். சோம்பு கொஞ்சமாக பட்டை போட்டு ஒரு கிராம்பு போட்டு நல்லா பொரிஞ்சதும் அப்புறமா சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டுட்டு அதுக்கப்புறமா கருவேப்பிலை போட்டு நல்லா வதட்டலாம். வெங்காயம் நல்லா வதங்கும். அந்த ஒரு தக்காளியும் நம்ம பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். போட்டு இப்போ நல்லா அதையும் வதக்கிடலாம். வதக்கும் போதே கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிடலாம். தேவையான அளவுக்கு மட்டும் போட்டு நல்லா வதங்க விட்டுட்டு தக்காளியும் வெங்காயம் நல்லா வதங்கி ஒன்று போல் வந்ததும் நம்ம கொஞ்சமாக தனி மிளகாத்தூள் தான், மிளகாத்தூள், சீரகத்தூள் கொஞ்சம் 1 ஸ்பூன் சீரகத்தூள் போட்டிருக்கேன். கொஞ்சம் மல்லித்தூள் போட்டாச்சு. சீரகத்தூள் 1 ஸ்பூன் போட்டு எல்லாம் போட்டாச்சு. கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டிருக்கு. அதுக்கப்புறமா கொஞ்சம் கரம் மசால் பவுட்ரு அதுவும் போட்டு நல்லா வதக்கிக்கிடலாம். வதங்கினதும் இந்த நிலம் வந்ததும் அப்படியே நம்ம என்ன செய்யணும், தண்ணி கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றி அந்த மசால் வாடை போகிறதுக்கு நல்லா கொதிக்க விடலாம். இப்போ நல்லா கொதித்து வந்ததும் அதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலான்ட்டு இப்போ கொதிக்க விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். முட்டையை நம்ம உரித்து உள்ளே இருக்க மஞ்சக்கருவை எடுத்துருவோம். தனியாக எடுத்துட்டு வெள்ளைக்கருவா நம்ம தேவையான நீளமாகவும் கட் பண்ணிக்கலாம், சிறுசாக கட் பண்ணனாலும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதை எடுத்து வச்சுட்டு சில பேர் மஞ்சக்கருவு சாப்பிட மாட்டாங்க, சில பேர் சாப்பிட்டுக்கிடுவாங்க. இப்போ நான் இந்த இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் நல்லா வதங்கினதும் தண்ணி நல்லா சுண்டி வந்துருச்சு. இப்போ நம்ம அந்த முட்டையை போட்டுடலாம். நறுக்கி வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா அதை கொஞ்சம் நேரம் அந்த மசாலோட கொஞ்சம் கொதிக்க வச்சு நல்லா அப்படியே பிரட்டி எடுத்தோம்னா மசாலும் முட்டை நல்லா பொண்ணு போல் வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம தேவைன்னா முட்டை இது மஞ்சக்கரு போடுங்க. இல்லைன்னா நான் இன்றைக்கி போட்டிருக்கேன். அப்படியே முழுசாக தான் கரைய விடாமல் அப்படியே போட்டு 2 கிளறுனதையும் கொஞ்சமாக மேலேயும் மிளகுத்தூள் போட்டு இறக்கிடலான்ட்டு வச்சுருக்கேன். இப்போ இவெல்லாம் வதங்கிருச்சு. மஞ்சக்கருவையும் போட்டு கொஞ்சமாக மிளகுத்தூள் போட்டு நமக்கு மல்லி இலை கருவேப்பிலை இருந்ததுன்னா மல்லி இலையும் நல்லா பொடுசாக நறுக்கி வச்சுருக்கோம். நறுக்கி வச்சுட்டு கருவேப்பிலையும் போட்டு நல்லா மேலேயே போட்டு அப்படியே இறக்கி வச்சிட்டோம்னா சூப்பராக இருக்கும். முட்டை வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு நாள் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். குழந்தைகளும் நல்லா கொஞ்சம் பன்னீர் மாதிரி நறுக்கினாலும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நான் போட்டாலும் வீடியோ முடிஞ்சிருச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.